Welcome to TN Science World. Today we see the continuation part of the lesson 7th Standard Science Term 2 UNIT-3 Changes Around Us. 7ஆம் வகுப்பு ஆங்கில வழி கல்வியிலே பயிலும் மாணவ மாணவியர்களை வரவேற்பதிலே டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு பெருமகிழ்ச்சி அடைகிறது. இன்று நாம் காண இருக்கக்கூடிய பாடப்பகுதி 7ஆம் வகுப்பு அறிவியல் பருவம் 2 அலகு 3 நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் என்கின்ற பாடத்தினுடைய பாடக்கருத்து குறித்த 2வது பாகமான காணொளியை காண இருக்கின்றோம். At first we see the 3.3.3 freezing உறைதல் என்கின்ற நிகழ்விலிருந்து இந்த காணொளி துவங்க இருக்கிறது. Water is the freezer compartment of the refrigerator gets cooled and solid fills to form ice. In the case the liquid water changes into solid water called ice. Only a change in state from liquid to solid takes place during the freezing of water to form ice, but no new substances is formed. So the freezing of water is a physical change. Upon cooling a liquid, the particles lose energy and vibrate less vigorously. When the particles possess less energy, they can experience strong forces of attraction between one another. The particles move closer to each other, and movement of particles is also restricted. For example, when liquid water is cooled to 0 degrees centigrade, it freezes to become ice. Freezing occurs when the freezing point is reached. The liquid changes to its solid state. The arrangement of particles in a liquid and solid are diagrammatically represented as follows. குளிர்சாதன பெட்டியிலே அதி குளிர் பகுதியிலே வைக்கப்பட்ட நீர் மேலும் குளிர்ந்து உறைந்து பனிக்கட்டியாக மாறுகிறது. இதில் திரவ நிலையிலிருந்து நீர் திண்மநிலை நீராக அதாவது பனிக்கட்டியாக மாறுகிறது. பனிக்கட்டி உருவாகும் இந்த நிகழ்விலே திரவ நிலையிலிருந்து திண்மநிலைக்கு மாறுவதை தவிர வேறு எந்த மாற்றமும் நிகழ்வதில்லை. வேறு எந்த புதிய பொருளும் உருவாவதும் இல்லை. எனவே உறைதல் என்பது ஒரு இயற்பியல் மாற்றமாகும். ஒரு திரவத்தினை குளிர்விக்கும் பொழுது அதனுடைய துகள்கள் ஆற்றலை இழந்து அதனால் அதிர்வடைவதன் வேகமும் குறைகிறது. துகள்களுக்கு ஆற்றல் குறைவாக இருப்பதால் அவை ஒன்றை ஒன்று அதிகமாய் ஈர்த்து நெருங்கி வர வாய்ப்புள்ளது. எனவே அத்துகள்களுடைய நகர்தலும் குறைவாகவே இருக்கிறது. எடுத்துக்காட்டாக திரவ நிலையிலுள்ள நீர் 0 டிகிரி சென்டிகிரேடுக்கு குளிர்விக்கப்படும் பொழுது அது உறைந்து பனிக்கட்டியாகிறது. உறைநிலையை அடைந்தவுடன் அனைத்து திரவமும் உறைந்து திண்ம நிலையை அடைகிறது. திரவ நிலையிலும் திண்ம நிலையிலும் உள்ள துகள்களுடைய அமைப்பை படங்கள் நமக்கு விளக்குகிறது. ஒரு திரவத்தினுடைய துகள்கள் எவ்வாறு இருக்கிறது, ஒரு திண்மத்தினுடைய துகள்கள் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் த லிக்விட் அண்ட் த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் த சாலிட் எவ்வாறு இருக்கிறது என்பதை விளக்குகிறது. அதற்கு அடுத்தபடியாக கண்டென்சேஷன் ஆவி சுருங்குதல். We would have observed that the plate that covers the cooked food item have a water droplets inside. Why? சமைத்த உணவு பதார்த்தங்களை மூடியுள்ள தட்டுக்களை அகற்றும் பொழுது அதனுடைய உள்பகுதி முழுவதும் நீர்த்த திவலைகள் காணப்படுவதை பார்த்திருக்கிறோம். அது எவ்வாறு என்பதை பற்றி நாம் விளக்க வேண்டும். The water vapor emerges from the hot food and goes up. The plate covering the food item is in relative less temperature than the hot food. Thus the more energetic molecules lose energy once they touch the cooler plate. As the molecules lose heat, they lose energy and slow down. They move closer to other gas molecules. Finally, these molecules collect together to form a liquid. Condensation happens when the molecules in a gas cool down.
அதன் காரணம் என்னவென்று பார்த்தோமானால், சூடான உணவிலிருந்து நீராவி வெளியேறி மேலே எழுகிறது. அவ்வுணவினை மூடிய தட்டானது சூடான உணவினை விட குறைவான வெப்பநிலையில் இருக்கிறது. ஆனால் சூடான நீராவி மூலக்கூறுகள் குளிர்ந்த தட்டில் மோதும் பொழுது தனது சக்தியை இழக்கிறது. அதனால் அவற்றின் வேகமும் குறைகிறது. ஆனால் நீராவி மூலக்கூறுகள் ஒன்றை ஒன்று ஈர்த்து நெருங்கி வருகிறது. இறுதியாக நீராவி மூலக்கூறுகள் இணைந்து நீராகிறது. ஒரு வாயுவிலே உள்ள மூலக்கூறுகள் குளிர்வடையும் பொழுது அதன் ஆவி சுருங்கி நீர்மமாகிறது. In class 6 you learnt about the water cycle, in which you already know how the clouds are formed from water vapor. Water vapor condense to form a clouds. 6ஆம் வகுப்பிலே நீர் சுழற்சி பற்றி படிக்கும் பொழுது நீராவியிலிருந்து மேகங்கள் உருவாவதை பற்றி படித்தது நினைவிருக்கலாம். நீராவி சுருங்கி மேகங்கள் ஆகும் அல்லவா? Condensation is the conversion of gas into liquid state. The liquid obtained after condensation can be converted back into gas of heating. So condensation is also a physical process. During this process, only the arrangement of molecules changes from the gaseous state to liquid state. So condensation is a physical change. வாயு நிலையை சுருக்கி நீர்மமாக்கும் நிகழ்விற்கு ஆவி சுருங்குதல் என்று பெயர். ஆவி சுருங்கிய பின் கிடைக்கும் திரவத்தினை வெப்பப்படுத்தி மீண்டும் ஆவியாக மாற்ற இயலும். எனவே ஆவி சுருங்குதல் என்ற நிகழ்வும் இயற்பியல் மாற்றமே. இந்த நிகழ்விலே வாயு நிலையிலே மூலக்கூறுகளுடைய அமைப்பு வேறு மாதிரியும் திரவ நிலையில் உள்ள மூலக்கூறுகள் அமைப்பு வேறு மாதிரியும் இருக்கும். எனவே ஆவி சுருங்குதலும் ஒரு இயற்பியல் மாற்றமே. Gas gives liquid by cooling, liquid gives gas by heating. Condensation is the changing of gas into a liquid state and it happens by cooling, whereas evaporation is the changing of a liquid into a gas state and it happens by heating. ஒரு வாயுவினை குளிர்வித்து நீர்மமாக்கும் நிகழ்விற்கு ஆவி சுருங்குதல் என்று பெயர். ஒரு திரவத்தினை வாயு நிலைக்கு வெப்பப்படுத்துவதன் மூலம் மாற்றும் நிகழ்விற்கு ஆவியாதல் என்று பெயர். And then we see the sublimation. We have seen camphor being burnt at home, kept in rooms to prevent entry of mosquitoes. Have you ever noticed camphor becoming a liquid at a point of time? It will not. சில வீடுகளிலே கற்பூரம் ஏற்றி வைப்பதை பார்த்திருப்பீர்கள். சில வீடுகளிலே கொசுக்கள் வராமல் இருப்பதற்கு கற்பூரம் வைக்கப்பட்டிருப்பதை பார்த்திருப்பீர்கள். எப்பொழுதாவது கற்பூரம் உருகி திரவமானதை பார்த்திருக்கிறீர்களா? They are certain solid substance like camphor, naphthalene that get converted into a gas directly upon heating without become liquid. This process in which a solid is converted directly into gas is called sublimation. கற்பூரம் நாப்தலின் போன்ற திண்மப் பொருட்களை வெப்பப்படுத்தும் பொழுது திரவ நிலைக்கு மாறாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறுகிறது. இவ்வாறாக திண்ம நிலையிலிருந்து வாயு நிலைக்கு பொருள்கள் மாறும் நிகழ்விற்கு பதங்கமாதல் என்று பெயர். In each of the above said process, there is a change of state due to change in temperature. But there is no change in chemical composition by changing the temperature. All these changes can be reversed. We know that the change of physical state is only the physical change. So evaporation, boiling, condensation, melting and freezing all are the physical process. மேற்சொன்ன அனைத்து முறைகளும் வெப்பநிலையை மாற்றும் பொழுது பொருள்களுடைய நிலையிலே மாற்றம் ஏற்படுகிறது. ஆனால் அப்பொருள்களுடைய வேதியியல் இயல்பில் எந்த மாற்றம் நிகழவில்லை. வெப்பநிலையை மாற்றும் பொழுது இவ்வனைத்து மாற்றங்களையும் மீளச் செய்ய முடியும். பொருள்களுடைய இயற்பியல் நிலை மாற்றம் என்பது இயற்பியல் மாற்றமே என்று நாம் அறிவோம். ஆகையால் ஆவியாதல், கொதித்தல், ஆவி சுருங்குதல், உருகுதல் மற்றும் உறைதல் ஆகியவை இயற்பியல் நிகழ்வுகளே. எனவே இவை அனைத்தும் இயற்பியல் மாற்றங்கள் என அழைக்கப்படுகிறது. And then we see the activity 5, sublimation. Take some camphor in a pro-clean disc and cover it with a clean glass funnel. Close its mouth of the funnel with a small amount of a cotton wool. Heat the contents in the dish. Can you see that camphor changes into a vapor state without becoming a liquid? Ammonium chloride is another substance that undergo the sublimation. ஒரு பீங்கான் கிண்ணத்திலே சிறிதளவு கற்பூரத்தை எடுத்துக்கொண்டு அதனை ஒரு தூய கண்ணாடி புனலால் மூடவும், புனலுடைய வாய்ப்பகுதியிலே சிறிதளவு பஞ்சினால் அடைக்கவும், கிண்ணத்தினை சூடுபடுத்தவும். திண்மநிலையில் உள்ள கற்பூரம் திரவநிலைக்கு மாறாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறுவதை பார்ப்பீர்கள். அமோனியம் குளோரைடு என்ற மற்றொரு பொருளும் பதங்கமடையும் என்பது இதற்கு எடுத்துக்காட்டு. தென் கிறிஸ்டலைசேஷன்.
படிகமாக்கக்கூடிய நிலைமை. Though not mentioned earlier, crystallization is also a special form of physical change. The soluble impurities get removed for certain solids by crystallization. The process of cooling a hot concentrated solution of the substance to obtain the crystal is called crystallization. முன்பே குறிப்பிடவில்லை எனினும் படிகமாதல் என்பதும் ஒரு விதமான இயற்பியல் மாற்றமே. படிகமாக்குதல் மூலம் கரைந்த நிலையில் உள்ள மாசுக்களை நீக்க முடியும். ஒரு சூடான செறிந்த கரைசலில் இருந்து படிகங்களை பெறும் முறைக்கு படிகமாக்கும் முறை என்று பெயர். We also know that the sea water contains a salt dissolved in it, and the salt can be separated from the sea water by the process of evaporation. The process of evaporation is not good technique because the soluble impurities do not get removed the process of evaporation. அதாவது கடல் நீரிலே உப்புக்கள் கரைந்த நிலையில் இருப்பதையும் அவற்றை ஆவியாதல் மூலம் தூய்மைப்படுத்தலாம் என்பதையும் நாம் அறிவோம். எனினும் ஆவியாதல் என்ற நிகழ்வு சிறந்த தூய்மைப்படுத்தும் முறை என்று சொல்வதற்கு இல்லை. ஏனெனில் கரைந்த நிலையில் மாசுக்கள் ஆவியாதல் மூலம் நீக்க முடியும். மேலும் ஆவியாதல் மூலம் பெறப்படும் படிகங்கள் அளவில் சிறியதாக இருக்கும். படிகங்களின் வடிவத்தையும் தெளிவாக பார்க்க இயலாது. எனவே திண்மப்பொருட்களை படிகமாக்குதல் மூலம் தூய்மைப்படுத்தலாம். பெரிய படிகங்களை அதனுடைய கரைசலிலிருந்து பெறவும் முடியும். படிகமாக்குதல் என்பது ஒரு பிரித்தெடுக்கும் முறையாகவும் தூய்மையாக்கும் முறையாகவும் நிகழ்கிறது. Then activity 6, crystallizing copper sulfate. காப்பர் சல்பேட் படிகமாக்கப்படுதல். Take about 100 ml of water, 100 ml of water in a beaker. Heat the water over a burner till it boils. Add impure copper sulfate to hot water with constant stirring. Continue to add copper sulfate till the solution takes up the added copper sulfate. This is the added copper sulfate will not dissolve anymore. Filter the contents on a glass plate and allow it cool. You could see crystals of the copper sulfate in the few hours. ஒரு முகவையிலே 100 மில்லி நீரினை எடுத்துக்கொண்டு அதனை நன்கு கொதிக்க விடவும். தூய்மையற்ற காப்பர் சல்பேட்டினை சுடுநீரிலே தொடர்ந்து சேர்த்தவாறே கலக்கவும். காப்பர் சல்பேட்டினை கரைசல் ஏற்கும் வரை தொடர்ந்து சேர்க்கவும். அவ்வாறு மேலும் சேர்க்கக்கூடிய காப்பர் சல்பேட்டு கரைசல் கரையாத வரை தொடர்ந்து சேர்க்கவும். கரைசல் நன்கு கொதித்த பின் அதனை ஒரு கண்ணாடி தட்டில் வடிகட்டவும். சில மணி நேரங்களிலே கண்ணாடி தட்டில் காப்பர் சல்பேட் படிகங்கள் உருவாகி இருப்பதை பார்ப்பீர்கள். Further, the crystal of salts obtained by the process of evaporation and small. The shape of crystals cannot be seen clearly, so the solid substances are usually purified by the process of crystallization. Large crystals of pure substance can be obtained from their solutions by the process of crystallization. Crystallization is a method of separation as well as the method of purification. நம் வாழ்விலே வேதியியல் மாற்றங்கள் மிகவும் முக்கியமான ஒன்றதாக கருதப்படுகிறது. தெளிவாக பார்க்க எனவே திண்மப்பொருட்கள் படிகமாக்கம் மூலம் தூய்மைப்படுத்தலாம். பெரிய படிகங்களை அதனுடைய கரைசலிலிருந்து பெறவும் படிகமாக்குதல் முறையை பிரித்தெடுக்கும் முறையாகவும் தூய்மையாக்கும் முறையாகவும் நம்மால் பார்க்க இயலுகிறது. அதற்கு அடுத்தபடியாக நாம் காண இருப்பது வேதியியல் மாற்றங்கள், கெமிக்கல் சேஞ்சஸ். மாறுபட்ட வேதியியல் இயல்புடன், அதாவது சேஞ்சஸ் that occur with the formation of new substance with different chemical composition or transformation of the substance into another substance with the evaluation or absorption of heat or light energy are termed as a chemical change. Rusting of iron, burning, curdling of milk, reaction of baking soda with lemon juice, fermentation of some examples of chemical change. மாறுபட்ட வேதியியல் இயல்புடன் புதிய பொருள் உருவாவதோடு வெப்பமோ ஒளியோ வெளியிடப்பட்டோ அல்லது பொருள் வேறு பொருளாக மாறுவதோ வேதியியல் மாற்றங்கள் எனப்படும். இரும்பு துருப்பிடித்தல், பால் தயிராதல், எலுமிச்சம் சாறுடன் சமையல் சோடா ஈடுபடும் வினை, நொதித்தல் போன்ற செயல்கள் வேதியியல் மாற்றங்களுக்கு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. Chemical changes are very important to our lives. All the new substances which we use in a various field of our life are produced as a result of chemical reactions. Some of the examples of the importance of chemical change are given below. நம் வாழ்விலே வேதியியல் மாற்றங்கள் மிக முக்கியமானதாக. நமது அன்றாட வாழ்விலே நாம் பயன்படுத்தும் பெரும்பாலான பொருட்கள் வேதியியல் மாற்றங்களால் உருவானவையே.
வேதியியல் மாற்றங்களின் முக்கியத்துவத்தினை எடுத்துரைக்கும் விதமாக சில பயன்களை நாம் இங்கு காண இருக்கின்றோம். Metals are extracted from their naturally occurring compounds called ores by a series of chemical change. இயற்கையிலே காணப்படும் தாது உப்புக்களில் இருந்து பல தொடர்ச்சியான வேதியியல் மாற்றங்களால் உலோகங்கள் பிரித்தெடுக்கப்படுகிறது. Medicines are prepared by carrying out of chain of chemical change. தொடர்ச்சியான பல வேதியியல் மாற்றங்களால் மருந்துகள் தயாரிக்கப்படுகிறது. The materials such as plastic, soaps, detergent, perfumes, acids, bases and salts, etc. all are made by carrying out of various types of chemical change. பல்வேறு வகையான வேதியியல் மாற்றங்களினால் பிளாஸ்டிக்குகள், சோப்புகள், சலவைக்கட்டிகள், வாசனை திரவியங்கள், அமிலங்கள், காரங்கள், உப்புக்கள் மற்றும் இன்னும் பிற பொருள்கள் போன்றவை தயாரிக்கப்படுகிறது. Every new material is dissolved by studying the different types of chemical change. பல்வேறு வகையான வேதியியல் மாற்றங்களை ஆராய்ச்சி செய்வதன் மூலம் ஒவ்வொரு புதிய பொருள்களும் கண்டுபிடிக்கப்படுகிறது என்பது நிதர்சனமான உண்மை. அதற்கு அடுத்தபடியாக, in addition to new products the following may be also accompany a chemical change. புதிய பொருட்கள் உருவாவதுடன் வேறு சில நிகழ்வுகளையும் ஒரு வேதியியல் மாற்றத்தின் பொழுது நிகழ்கிறது. Heat, light or any other radiation may given by the observed. வெப்பம், ஒளி அல்லது வேறு ஏதேனும் கதிர்வீச்சும் வெளிப்படலாம். சவுண்ட் மே பி ப்ரொடியூஸ்டு, ஒளி உண்டாகலாம். A change in smell by take place or a new smell may be given off. வீசும் மனத்திலோ மாற்றமோ அல்லது புதிய மனம் உருவாவதோ நிகழலாம். A color change may take place. நிறமாற்றம் ஏற்படலாம். A gas may be formed. ஏதேனும் வாயு உருவாகலாம். Explosion of firework is a chemical change. We know that such as a explosion produce heat, light, sound and unpleasant gases that pollute the atmosphere. That is why we are advised not to play with fireworks. பட்டாசு வெடித்தல் வேதியியல் மாற்றமாகும். பட்டாசு வெடிக்கும் பொழுது வெப்பம், ஒளி அதாவது லைட் அண்ட் சவுண்ட் மற்றும் விரும்பத்தகாத வாயுக்கள் வெளியிடப்பட்டு சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் என்பதை நாம் அறிந்தது. அதனால்தான் நம்மை பட்டாசுகளுடன் விளையாட வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறது. When food gets spoiled, it produces a foul smell. Shall we call this change as a chemical change? Discuss the class. Give your reflections. உணவு பதார்த்தங்கள் வீணாகும் பொழுது அதிலிருந்து துர்நாற்றம் வீசுகிறது அல்லவா? இம்மாற்றத்தினை வேதியியல் மாற்றம் என கொள்ளலாம். வகுப்பறையிலே கலந்துரையாடி உங்களுடைய பதில்களை உரையாடி பதிவிடவும். You must have noticed that the slice of an apple acquire a brown color. If it is not consumed immediately, color of the potato remains the same when stored in a water, but there is a change in color with the piece of kept in air. Look at the cut brinjal kept in air. The change of color in these cases is due to the formation of some new substances, which you will learn in higher classes. Or this not a chemical change? நறுக்கிய ஆப்பிள் துண்டுகளை நாம் உடனடியாக உண்ணாமல் வைத்திருந்தால் அவை பழுப்பு நிறமாக மாறிவிடுவதை கவனித்திருப்பீர்கள். தோல் நோக்கி நீரிலே வைக்கப்பட்டுள்ள உருளைக்கிழங்கு அதே வெண்மை நிறத்திலே உள்ளதையும், மாறாக தோல் நோக்கி காற்றிலே வைக்கப்பட்டுள்ள உருளைக்கிழங்கு நிறம் மங்கியிருப்பதையும், வெட்டி வைக்கப்பட்ட கத்திரிக்காய் நிறம் மாறியிருப்பதையும் காண்கிறீர்கள். புதிய பொருள்கள் உருவாவதால் இத்தகைய நிறமாற்றங்கள் ஏற்படுகின்றன. இவற்றை பற்றி உயர் வகுப்பில் படிக்க இருக்கிறீர்கள். இவை அனைத்தும் வேதியியல் மாற்றங்கள் என நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். Try yourselves, cut a fresh slice of potato and brinjal and keep it away for some time. ஒரு உருளைக்கிழங்கை வெட்டி அதனை சிறிது நேரம் அப்படியே வைத்திருக்க வேண்டும். நிகழும் மாற்றம் என்ன மாற்றம் நிகழ்கிறது என்பதை பற்றி நாம் பின்னர் கவனித்து அதற்குண்டான விளக்கத்தை அளிக்க வேண்டும். Discuss and give your answer. You know that plant produce their food by a process called photosynthesis. Can we call photosynthesis a chemical change? அதாவது தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை என்ற வினையிலே ஈடுபட்டு உணவு தயாரிப்பதை அறிந்திருப்பீர்கள். ஒளிச்சேர்க்கை நிகழ்வினை வேதியியல் மாற்றம் என நம்மால் கூற இயலுமா? இதை பற்றி நீங்கள் விவாதித்து அதற்குரிய பதிலை அளிக்க வேண்டும். Then rusting of iron, இரும்பு துருப்பிடித்தல். In class 6 we have already studied that rusting is an example of a chemical change. Now shall we read why the process of rusting is called a chemical change? இரும்பு துருப்பிடித்தல் வேதியியல் மாற்றத்திற்கான எடுத்துக்காட்டு என 6ஆம் வகுப்பிலே படித்திருக்கிறோம். தற்பொழுது இரும்பு துருப்பிடித்தல் எவ்வாறு வேதியியல் மாற்றம் என்கின்ற காரணத்தை நாம் இப்பொழுது அறிய வேண்டும். The iron pillar at Delhi
டெல்லியிலே இருக்கக்கூடிய இரும்பு தூண். Amazing, there is an iron that did not rust. There is an iron pillar and the Q-tube complex in Delhi, which is more than 1600 years age. Even after such a long period, the iron pillar kept in open space has not rusted at all. This shows that Indian scientists made a great advance in metal making technology, even in 16th century, which enabled them to make this iron pillar having the quality of great rust resistance. டெல்லியில் உள்ள இரும்பு தூண் ஆச்சரியத்தக்க வகையிலே துருப்பிடிக்கவில்லை. டெல்லியில் உள்ள குதுப் வளாகத்திலே 1600ஆம் ஆண்டுகளிலே பழமை வாய்ந்த ஒரு இரும்பு தூண் உள்ளது. இவ்வளவு நூற்றாண்டுகளை கடந்தும் எந்த கூரையுமின்றி புறவெளியிலே உள்ள அந்த இரும்பு தூண் துருப்பிடிக்கவில்லை. இதில் இருந்து 16ஆம் நூற்றாண்டிலே துருப்பிடித்தலை தவிர்க்கும் உலோக தொழில்நுட்பத்திலே இந்திய அறிவியலாளர்கள் சிறந்து விளங்கியது என்பது புலனாகிறது. Rusting is one change that affects the iron particles and slowly destroys them. Since the iron is used to making the bridges, ships, cars, trucks bodies and many other articles, the monetary loss due to rusting is huge. The process of forming rust is represented as follows. இரும்பு துருப்பிடித்தல் வேதியியல் மாற்றத்திற்கான எடுத்துக்காட்டுகளை பற்றி நாம் சொன்னோம். துருப்பிடித்தல் என்ற மாற்றம் இரும்பு பொருட்கள் பாதிப்படைய செய்து நாளடைவிலே அவற்றை மெல்ல அழித்துவிடும். பாலங்கள், கப்பல்கள், கார்கள், லாரியின் பாகங்கள் போன்ற பல உறுதியான பொருட்கள் இரும்பினால் செய்யப்படுவதால் அவை துருப்பிடித்து வீணாவனால் பெருமளவிலே பணமிழப்பு ஏற்படும் என்பது கீழ்காண்பது துரு உருவாதல் முறையாகும். இரும்பு + ஆக்சிஜன் + நீர் gives துரு. Fe + 3O2 + 2H2O gives 2Fe2O3H2O. இங்கு for rusting take place the both oxygen and water or even water vapor is essential. In fact, if the content of moisture in air is high, the air is said to be more humid and eventually rusting is faster. இரும்பு துருப்பிடிக்க ஆக்சிஜன் மற்றும் நீர் இரண்டும் ஈரப்பதம் மட்டுமே போதுமானது. ஒருவேளை காற்றிலே ஈரப்பதம் அதிகமாக இருப்பின் துருப்பிடித்தலும் விரைவாகவே நடக்கிறது என்பது இதற்குண்டான சரியான விளக்கம். And then how can we prevent rusting? துருப்பிடித்தலை எவ்வாறு தடுக்கலாம்? Iron particles can be prevented for making a contact with oxygen, water and water vapor. Simply why it is to apply a coat of paint or grease. This coat should be applied regularly to prevent rusting. இரும்பினால் செய்யப்பட்ட பொருள்கள் ஆக்சிஜன், நீர், நீராவியுடன் தொடர்புறாதவாறு கவனித்துக் கொள்ள வேண்டும். இரும்பு பொருள்கள் மீது மெல்லிய படலமாக பெயிண்டையோ அல்லது கிரீஸையோ பூசுவது எளிய முறையாகும். இத்தகைய படலங்களை அவ்வப்போது பூசுவதால் துருப்பிடித்தல் முற்றிலுமாக தடுக்கப்படுகிறது. Then do you know another way of preventing rusting is deposit of layer of metal like chromium or zinc or iron. This is called galvanization, and you will learn about this detail in higher classes. இரும்பின் மீது குரோமியம் அல்லது துத்தநாகம் போன்ற உலோகங்களை ஒரு படலமாக பூசுவதும் துருப்பிடித்தலை தடுக்கும் ஒரு மாற்று முறையாகும். இம்முறைக்கு நாகமுலாம் பூசுதல் என்று பெயர். இம்முறையை பற்றி விரிவாக நீங்கள் உயர் வகுப்பிலேயே கற்க இருக்கிறீர்கள். And then we see burning, எரிதல். We have already studied the burning of paper or fast change. Burning a piece of paper gives entirely new substance such as carbon dioxide, water, water vapor, smoke and ash. Heat and light are also given out during the burning. காகிதம் எரிதல் வேகமாக நிகழும் மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு. ஒரு காகிதத்தினை எரிய வைக்கும் பொழுது அதிலிருந்து கார்பன் டை ஆக்சைடு, நீர், நீராவி, புகை, சாம்பல் போன்றவை பெறப்படுகிறது. இந்த பொருள்களை இணைத்து மீண்டும் காகிதத்தை பெற இயலாது. எனவே இது ஒரு நிலையான மாற்றமாகும். தற்பொழுது மெக்னீசியம் நாடாத்துண்டு ஒன்றினை எரிய வைத்து அந்த நிகழ்வுகள் எந்த விதமான நிகழ்வுகளை உண்டாக்குறது? We cannot combine two products of burning of paper to form the original paper again. So it is a permanent change. So we shall perform an action of burning piece of magnesium ribbon and find what type of changes it. அந்த நிகழ்வு எந்த வகையான நிகழ்வு என நாம் இங்கு காண இருக்கிறோம். What do you observe? அதற்குண்டான செயல்பாடு இங்கு தெளிவாக கொடுக்கப்பட்டது. Take a small piece of magnesium ribbon and clean it by rubbing its surface with a sandpaper. Hold the magnesium ribbon at one end with a pair of tongues and bring its other end over the flame of a burner.
சிறிய அளவு மெக்னீசியம் நாடா துண்டு ஒன்றினை எடுத்து அதனை ஒரு மணல் தாள் கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும். சுத்தம் செய்த மெக்னீசியம் நாடாவை இடுக்கின் ஒரு முனையிலே பிடித்து கொண்டு மறுமுனையிலே சுடரிலே காட்டி எரிக்க வேண்டும். என்ன நிகழ்கிறது என்பதை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம். You see that the maximum magnesium ribbon starts burning with a dashing white light. Hold the burning magnesium ribbon over watch glass so that the powderly as being formed by the burning of magnesium collects in the watch glass. திகைப்பூட்டும் வெண்ணிற ஒளியின் மெக்னீசியம் நாடா எரிவதையும் எரியும் மெக்னீசியம் நாடாவினை ஒரு கண்ணாடி தட்டிலே நீட்டினால் வெண்ணிற தூளாக சாம்பலை சேகரிக்க முடியும். When magnesium ribbon burns air with the magnesium metal combines with the oxygen to air to form as the new substance called as a magnesium oxide. காற்றிலே மெக்னீசியம் நாடா எரியும் பொழுது மெக்னீசியம் நாடா ஆக்சிஜனுடன் இணைந்து மெக்னீசியம் ஆக்சைடு என்ற புதிய பொருள் ஒன்றை உருவாக்குகிறது. மெக்னீசியம் ப்ளஸ் ஆக்சிஜன் gives magnesium oxide, 2Mg plus O2 gives 2MgO என்கின்ற வேதி சமன்பாடு உருவாகிறது. Magnesium oxide compound appears as a white powder ash. The burning of magnesium ribbon is a chemical change because a new substance of magnesium oxide is formed during this change. மெக்னீசியம் ஆக்சைடு என்ற சேர்மம் வெண்ணிற சாம்பல் தூள் போல காணப்படுகிறது. மெக்னீசியம் நாடா ஆக்சிஜனுடன் இணையும் இந்த நிகழ்வு மெக்னீசியம் ஆக்சைடு என்ற புதிய பொருள் உருவாவதை நிகழக்கூடிய மாற்றம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இந்த மாற்றம் வேதியியல் மாற்றம் என நாம் கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் பின்னர் curding of milk, பால் தயிராதல். We know that the curding of milk is an example of irreversible change. Since we cannot get back the milk after curding occurs, it is also called as a chemical change. Shall we clarify the process of curdling? பால் தயிராதல் என்பது மீளா வினைக்கான எடுத்துக்காட்டு என்பதை நாம் அறிவோம். ஏனெனில் தயிரான பால் மீண்டும் எம்முறையிலும் மீண்டும் பாலினை பெற முடியாது. இது ஒரு வேதியியல் மாற்றமாகும். பால் தயிராகும் நிகழ்வினை நாம் மேலும் அறிந்து கொள்ள curdling is a process in which the liquid gradually turn into a solid, forming clumps along the way. Take hot milk in a pan and add a few drops of curd. In a few minutes, milk curdles, forming lumpy solid masses. We can even add lemon extract to the hot milk to effect curdling immediately, but the taste and texture of the curd will not be the same as that of the curdling occurring in a few hours. You can try to taste the curd formed by immediate curdling and gradual curdling. தயிராதல் என்ற நிகழ்வுடைய திரவநிலை பாலானது படிப்படியாக அதன் துகள்கள் இணைந்து கூழ்மநிலை பொருளாக சேர்ந்து திடநிலையில் இருப்பதைப் போல உருவாகிறது. ஒரு பாத்திரத்திலே சூடான பாலினை எடுத்துக்கொண்டு அதில் சிறிதளவு தயிரினை சேர்க்கவும். பால் திரிதல் அடைந்து சிறு சிறு திண்ம நிலை கூழ்மங்களாக உருவாகும். சூடான பாலிலே சிறிதளவு எலுமிச்சம் சாற்றை ஊற்றியும் பாலினை திரிய வைக்கலாம். ஆனால் அவ்வாறு திரிதல் அடைந்து பெற்ற தயிரினுடைய சுவையும் தன்மையும் சில மணி நேரங்களிலே எடுத்துக்கொண்டு இயல்பாக மெதுவாக உரையிட்ட தயிரைப் போல சுவையும் நயமும் இருக்காது. உடனடி திரிதல் பெற்ற தயிரையும் இயல்பாக உறைந்த தயிரையும் சுவைத்து பார்த்து வேறுபாடுகளை நம்மால் அறிய முடியும் என்ற இந்த செயலோடு this video should be completed. We will be see again the continuation the next video. பாடம் 3 சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ் என்கின்ற பாடத்தினுடைய இரண்டாவது பகுதி வீடியோ நிறைவு பெறுகிறது. We will be see again the next video. Until then, thank you so much.